ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழக அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,15,00,000க்கு மேற்பட்டோருக்கு மாதம் 15ஆம் தேதி வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்துகிறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே இதுக்கான தவணையை செலுத்திட்டு வராங்க. அந்த வகையில் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணாதவங்க, விடுபட்டவங்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு 10,000 முகாம் ஏற்பாடு பண்ணாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 28 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஸ்கீமில் விடுபட்டவங்களுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலாய்வு ஃபீல்டு வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு அவங்களுக்கான அமௌண்ட் எப்போ செலுத்த போகிறாங்க அப்படின்னா டிசம்பர் 12ஆம் தேதி முதல் உங்களுக்கு அந்த பணம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கூடுதல் பயனாளிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கம் இருக்குது பாருங்க, அங்கே டிசம்பர் 12ஆம் தேதி தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஸ்கீமை தொடங்கி வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 28 லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்திருக்கின்றன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுதாங்க இன்ஃபர்மேஷன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த முகாமில் அப்ளை பண்ணாங்க பாருங்கள், அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ₹1 எஸ்எம்எஸ் கிரெடிட் ஆகிருக்கு. நிறைய பேர் நமக்கு தெரிவிச்சிருங்க. இதை குறித்து நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி முதல் 1000 ரூபாய் சேரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் கண்டினியூவாக வந்துருங்க. இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒருவேளை உங்களுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி வரலை, அமௌண்ட் வரலை, ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் மேல் முறையீடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மகளிர் உரிமை தொகை கோரி தற்போது 29 லட்சம் விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. தகுதியான நபர்களுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி அன்று மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கி வைக்கப்படுகிறது. தகுதி இருந்தும் வரவில்லை என்றால் தங்கள் பகுதி கோட்டாட்சியரிடம் முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியானவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தகுதி இருந்தும் உங்களுக்கு பணம் வரலை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்க கோட்டாட்சியர் இருக்காங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட போயிட்டு அப்பீல் பண்ணலாம், மேல் முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வருதா இல்லையா அப்படின்றத டிசம்பர் 12 அல்லது முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா முன்கூட்டியே யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்குது, உங்களுக்கு வருமா வராதா அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ் மூலமாக தெரிவிச்சிருவாங்க. அல்லது மேபி ஆன்லைன் மூலமாக ஸ்டேட்டஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. மேபி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பாக எஸ்எம்எஸில் வந்துருங்க. உங்களுக்கு தகுதி இருக்கா, உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஓகே, வரலாம் அப்படின்றவங்க என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்பீல் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ கோட்டாட்சியர் அலுவலகம் அங்கே போயிட்டு அப்பீல் பண்ணிங்க அப்படின்னா தகுதி இருக்குது, தகுதி இருந்தும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்பீல் பண்ணிங்க அப்படின்னா 1000 ரூபாய் ஸோ திரும்ப கொடுக்கப்படும் அப்படின்ற மாரி அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் இன்றைக்கி தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதுதாங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸாக அப்டேட் பண்ணியிருக்கும். ஸோ டிசம்பர் 12 அன்றைக்கி கம்பல்சரி எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்றத. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.